ஓம் சாந்தி 30/1/2025 முரளியில் இருந்தான ஸ்லோகம். உங்களின் சுபாவம் இலகுவானதாகவும் உங்கள் முயற்சிகள் கவனம் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும். சுபாவம் இலகுவானதாக இருத்தல் என்பது ஒரு ஆத்மாவின் சிந்தனை, வார்த்தைகள், செயல்கள் தெய்வீக குணங்களால் நிறைந்திருப்பதோடு சகல சக்திகளாலும் நிறைந்திருத்தல் ஆகும். ஒரு ஆத்மாவின் சுபாவம் இலகுவாக இருக்கும் போது அவர் ஏனையவர்களுடன் தன்னை இலகுவாக அவர்களுடன் இயல்பாக பழகக்கூடியதாகவும் இருக்கும். அதாவது தேவையான போது தன்னை அவர்களுக்கு சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல தன்னை மாற்றிக்கொள்ளுவார். அத்தோடு தன்னுடைய ஆன்மீக முயற்சியிலும் சரியான கவனம் செலுத்துபவர்களாகவும் இருக்க வேண்டும். முயற்சிகளில் இலகுத்தன்மையாக இருக்கக்கூடாது. அதாவது ஆன்மீக முயற்சி செய்வதில் சோம்பேறித்தனமோ கவனீனமோ நமக்கு இருப்பது நல்லதல்ல. நமது சுய முயற்சிகளிலும் நாம் சரியாக இருக்க வேண்டும். அத்துடன் மரியாதை கோட்பாடுகள், நியமங்கள் இவற்றில் நாம் சரியான கவனம் செலுத்த வேண்டும். இதற்கு நாம் தினமும் ஞான கருத்துக்களை புத்தியில் வைத்திருக்க வேண்டும். அத்தோடு தந்தை நினைவிருக்க வேண்டும். தந்தை மீது முழுமையான நம்பிக்கை, அன்பை நாங்கள் கொண்டிருக்கும் போது நாம் ஒரு கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருக்க முடியும். அதாவது எல்லா சுமைகளையும் நாம் அவரிடம் கையளித்தால் நமக்கு அதிகமாக சிந்திப்பதற்கு ஒன்றும் இருக்காது. ஆகவே இலகுத்தன்மையோடு எம்மால் இருக்க முடியும். இதற்கு எப்பவும் நாங்கள் நமது புத்தியில் நாங்கள் வைத்திருக்க வேண்டும். தந்தை ஹரன் ஹரவன்ஹார் அனைத்தையும் செய்ய தூண்டுபவர் என்ற அர்த்தம். அவர் எம்மை கொண்டு அனைத்தையும் செய்விக்கிறார். ஆகவே நாம் ஏன் துன்பப்பட வேண்டும்? நாம் கடினத்தன்மையோடு இருக்க தேவையில்லை. முயற்சிகளில் நாம் சிறிதளவு கவனீனமாக இருந்தோமானால் மாயையின் ஆதிக்கத்துக்குள் போய்விடுவோம். இதனால் எமது முன்னேற்றம் தடைப்படும். ஆகவே நாம் சிரமப்பட வேண்டி ஏற்படும். இதனால் நம்மால் எப்போவுமே இலகுவாக இருக்க முடியாது. ஆகவே அடிக்கடி எம்மை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். பிரதானமான ஆன்மீக முயற்சிகளில் எனது கவனம் சரியாக இருக்குதா? எந்த விஷயத்தில் நான் கவனீனமாக இருக்கிறேன்? ஆகவே என்னை நானே சோதித்து முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். சரியான முயற்சியில் ஈடுபடும் போது நம்மால் எப்போதும் இலகுவாக இருக்க முடியும். இலகு சுபாவத்துக்கும் முயற்சிகளில் கவனம் செலுத்துவதற்கும் இடையிலே தொடர்பு இருக்கிறது. ஓம் சாந்தி.